ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு. இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். இந்த நாளில் உங்களோடு கூட பேசும்படி காணக்கூடாத தேவன் எனக்கு தந்த வசனம். The given word from unseen God for our concentration and meditation. பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் Ecclesiastes chapter 3. 21வது வசனத்தை உம்முடைய ஜனத்திற்கு கொண்டு போய் கொடு என்றார். Verses 21 for your people. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, தெய்வம் இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு தந்த வெளிப்பாட்டை நான் சொல்லட்டும். I am saying the revelation what the Lord gave to me to reveal among you. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God, இன்று உலகம் எங்கிலும் இயேசு உயிர்த்தெழுந்த திருநாளை கொண்டாடுகிற நாள் இது. throughout the world is celebrating the resurrected Savior. தேவனுடைய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி எனக்கும் கொடுத்த இந்த திருநாளிலே உங்களோடு கூட பேசும்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதனாய் உலாவினவர் பேசினார். In this joyful day 2000 years ago, one who came down in this world is said to share. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, உயர ஏறும் மனுஷனுடைய ஆவி என்றார். the breath of man ascends upward. தாழ பாதாளத்தில் இறங்கும், பூமிக்குள் இறங்கும், நரகத்துக்குள் இறங்கும் மிருகத்தின் ஆவி அறிந்தவன் யார் என்று கேட்டார். Breath of the beast descends downward to the earth. Who can know that? அதை சொல்லிவிட்டு அங்கே ஒரு கேள்விக்குறி வைக்கிறார். He put a question mark here. அதை அறிகிறவன் யார்? Who knows that? கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. உலகில் 2 விதமான ஆவி இருக்கிறது. There is 2 types of spirits. ஒன்று பூமியின் பாதாளத்துக்குள் செல்லும் மிருகத்தினுடைய ஆவி. Breath of the beast descends toward to the earth. எனக்கு அது தேவையே இல்லை. We don't want that. உனக்கும் எனக்கும் தேவையான ஒரு ஆவி உண்டு. We need one spirit. நம்மை உயிருள்ளவனாக ஆக்குற ஒரு ஆவி உண்டு. The resurrected spirit. நமக்கு சுவாசத்தை கொடுத்த ஒரு ஆவி உண்டு. Giving breath in our nostrils. அது பரிசுத்த ஆவி மாத்திரமே. That is Holy Ghost. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah to the Lord. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவி என்றார். The breath of man ascends upward. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God, பாதாளத்துக்குள், பூமியின் அடித்தளத்துக்குள், நரகத்திற்கு செல்லுகிற மிருகத்தின் ஆவிகளும் உண்டு. breath of the beast descends toward to the burning hell. I mean top bottomless pit. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? உலகத்திலே பூமியிலே வந்து ஊழியத்தை செய்துவிட்டு 3ஆம் நாள் ஆவியோடு கூட உயிரோடு எழுந்தருளிய என் அப்பன் இயேசு ஒருவரை தவிர உலகில் ஒருவனும் இல்லை. Jesus Christ came down this earth and finished the commission of God and ascended unto God. அதுதான் உயர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்த ஆவி. That is the Holy Spirit ascends அவர் இந்த பூமியில் வரும்போது தன்னுடைய ஆவியின் வல்லமையோடு தான் வந்தார். When he came with the power of his spirit. யோவான் 3:6 இப்படி சொல்லுகின்றார். John chapter 3 verses 6. மாம்சத்தின்படி பிறப்பதெல்லாம் மாம்சமாகவே இருக்கும். He who born in flesh always in flesh. Hallelujah. Hallelujah. மாம்சத்தின் பிறப்பதெல்லாம் மாம்சமாகவே கடைசி வரை வாழும். He who born in flesh till then it will be in flesh. ஆவியினால் பிறப்பது கடைசி வரை ஆவியினாலே இருக்கும். He who born in spirit till then it will be in spirit. கைகளை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Let's clap. ஆவியினால் பிறப்பது ஆவியினால் இருக்கும் என்றார். He who born in spirit always will be in spirit. யோவான் 3:6 அதை சொல்லுகிறது. John chapter 3 verses 6. மாம்சத்தின்படி பிறப்பதெல்லாம் மாம்சமாகவே கடைசி வரையிலும் சாகர வரையிலும் மாம்சமாகவே இருந்து செத்து போகும். Which is born of the flesh in flesh, and what which is born in spirit in spirit. கடைசி வரை யாராலும் திருத்த முடியாது. No one can change it. ஆனால் ஆவியினால் பிறப்பது கடைசி வரை தேவ ஆவிக்குள்ளவே வாழும். Which is born of the spirit
Always remain, abide in spirit. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah to the Lord. வேதம் சொல்லுகிறது. The word of God says. ஏசாயா உம்முடைய ஜனத்தை கூட்டி சொல்லு என்று சொன்னார். Call your people. நான் என்னத்தை கூட்டி சொல்லுவேன் என்று ஏசாயா கேட்டபொழுது Isaiah said, what do you cry out? அவர் சொன்னார், மாம்சம் எல்லாம் புல்லின் பூவை போல் இருக்கிறது என்று. All the flesh is like flowers of the field. ஒவ்வொரு மனிதனுடைய மாம்சம் புல்லின் பூவை போல் இருக்கிறது. Flesh of man is like flowers of the அது field. ஒன்றுத்துக்கும் உதவாது. It will useless. ஆனால் But அதில் கர்த்தருடைய ஆவி ஊதும்போது புல் உதிர்ந்து பூ உதிர்ந்து போய்விடுமா. when the spirit of Lord blow, it will be dried up. ஏசாயா 40:6-7 ஐ பின்வருமாறு Isaiah விளக்குகின்றார். chapter 40 verses 6 ஆனால் and இங்கே 7. யோவான் சொல்லும்போது சொன்னார், Here John said, மாம்சத்தின் பிழைப்பதெல்லாம் மாம்சமாகவே இருக்குமா. which is born of this flesh or in flesh, ஆவியினால் பிறப்பது ஆவியினாலே இருக்குமா. which is born of the spirit is spirit. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கெத்செமனே தோட்டத்துக்கு போயிருந்தார். 2000 years ago Jesus God went to the garden of Gethsemane. நான் உங்களை கிறிஸ்துவின் அருகே நிற்க வேண்டும் என்று I விரும்புகிறேன். delight to bring you up near இந்த Christ. கிருபாசனத்தின் அருகே பரிசுத்தாவின் வல்லமையினால் ஆவி நிறைந்தவனாய் சொல்லுகிறேன். Filled with the Holy Spirit, standing near the mercy seat. என்னுடைய வாயிலிருந்து வருகிற எந்த வார்த்தையும் தேவனுடையதாய் இருக்கிறது. Every proceeded word belongs to God. அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, Acts 10:38. தேவன் அவரை தம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் The அபிஷேகித்திருந்தார். Lord has anointed his son with his spirit. ஆனால் இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the word of God say? உயர ஏறும் மனுஷனுடைய ஆவி. The spirit of man ascending இந்த செய்தி onward. கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கும் எனக்கும் Those who hear this word, தேவன் ஒரு நாள் வரும் பொழுது when the Lord comes, அவர் உயிர்த்தெழுந்த ஆவி நம்மை உயிர்த்தெழுந்த பண்ணும். his resurrected spirit will quicken us. நாம் எங்கே போகிறவர்கள்? Where should we go? உயர போகிறவர்கள். Going up. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. என்ன விசுவாசம். Clap and faith. என் மகனே எங்கே போகிறவர்கள்? உயர போகிறவர்கள். உயர போகிறவர்கள். எப்படிப்பட்ட உயர போகிறவர்கள்? பரிசுத்தாவினாலே உயரத்துக்கு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகிறவர்கள். Day by day we will go upward. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. The Christian life is not a ground level. கிறிஸ்தவ வாழ்க்கை பூமிக்குரியதல்ல. The Christian life is more power. கிறிஸ்தவ வாழ்க்கை வல்லமை உள்ளது. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு பெரிய கரகோஷங்கள் எழுப்புவோமாக. Make noise unto God. Hallelujah. 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 என் அன்பு சகோதர சகோதரிகளே, Brothers and sisters in தெய்வத்தினுடைய அன்பை ருசித்து பாருங்கள். வேதத்தை சற்று கவனித்து Let பாருங்கள். us pay attention. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபம் செய்தார். 2000 years ago Jesus went to the garden of Gethsemane and prayed. அப்பொழுது ஒரு உண்மை நடந்தது. Then there was a matter. என்ன நடந்தது? What happened? என் அன்பு சகோதரனே சகோதரி, Brothers and sisters in Christ. யோவானும் பேதுருவும் மற்ற சீடர்களை அழைத்துக் கொண்டு தனித்திருக்கும்படியாய் ஜெபிக்கும்படி போயிருந்தார். He brought John and Peter and all the disciples என் அன்பு to pray. சகோதரனே சகோதரி, Brothers and sisters in அவர் Christ. வியாகுலப்படத் தொடங்கினார். He was grieved. அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தன. His sweat like blood drops. அவர் ஜெபம் செய்து கொண்டே இருந்தார். Start to pray. ஆனால் ஜெபிக்கும் தூரம் எவ்வளவு தூரம் தெரியுமா? How far it is? கல் எரியும் தூரம். Stone throwing கைகளை distance. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. என்ன தூரம்? How far? கல் எரியும் தூரம். Stone throw அப்படின்னா distance. அர்த்தம் என்ன? Meaning? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. முதலாவது தாவீது அரசன் கல்லை எறிந்தான், கோலியாத்து பொத்தென்று கீழே First விழுந்தான். time David used the stone and destroyed Goliath. ஹalleluya. Praise the Lord. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. கல்லறின் தூரம் அவர் ஜெபிக்கும்படி போயிருந்தார். Far away from his disciples. அவர் திரும்ப வந்து பார்த்தார். Again he came down. சீடர்கள் தூங்கிக் கொண்டே Disciples இருந்தார்கள். are sleeping. காரணம் என்ன? Reason. இவர்கள் மாம்சமானவர்கள். They are flesh. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. தூங்குகிற எந்த மனிதனும் He மாம்சத்துக்குரியவன். who sleep, they are in flesh. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. இவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்தார்கள். They are belong to flesh. இயேசு அவரிடத்திலே வந்தார். Jesus down here அவர்களை பார்த்து சொன்னார், and he said to ஓ him, என் அன்பு சீடர்களே, my beloved என் disciples, அன்பு சீடர்களே, my beloved brethren, நான் சொல்வதை கவனிங்கள் என்றார். heed into my words. அவர் சொன்னார், He said, சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். be watch and pray. You should not step into trials. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. என்ன விசுவாச கை தட்டு. Clap with faith. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. சிஸ்டர், சோதனை ஏன் வருகிறது? Why these trials are coming in my life? கல்லெறின் தூரத்தில் இயேசு இருந்தாலும் கூட Even though the Lord is nearby, நீங்கள் சோதிக்கப்படக்கூடாது. should not allow yourself to அந்த கல் testify. எதற்காக எரிந்தப்பட்டது? Why that stone's thrown? சாயங்காலம் காலையிலும் மத்தியானம் 3 வேளையும் கோலியாத் வருவான். 3 times this Goliath will come. எல்லாரும் பயந்து கொண்டே இருந்தார்கள். People frightened. தாவீது வந்தான். David came. அங்கேதான் இயேசு வருகிறார். Here Jesus also கைகளை came. தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. 5 கல்லில் ஒரு கல்லை எத்து சுத்தி நெற்றில் அடித்தான். And elect one of the stone and simply destroy that Goliath. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். If you pray more and more, you can feel the presence of God. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God நீங்கள் say? சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். Watch and pray, should not allow yourself into அவர் சொல்லிவிட்டு ஒரு temptation. காரியத்தை சொன்னார். And he
he said a word. ஆவி மட்டும்தான் உற்சாகம் உள்ளது But என்றார். spirit will always encourage. மாம்சமோ பலவீனம் உள்ளது Flesh என்றார். is weak. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. மாம்சம் மட்டும் என்னைக்கும் பலவீனம் Flesh உள்ளது. always weak. எப்பொழுதும் பலவீனம் உள்ளது. Always weak. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், So the Lord said, உயர ஏறும் மனுஷனுடைய ஆவி, The spirit of man காலை ascends இறங்கும் outward. மிருகத்தினுடைய ஆவி, The spirit of animals coming மாம்சம் down. எப்பொழுதெல்லாம் அவனிடத்தில் அதிகமாய் வெளிப்படுகிறதோ Whenever flesh revealed, அப்பொழுதெல்லாம் நீ மாம்சத்துக்குரியவனாய் மாறி then you are விடுகிறாய். belong to flesh. அப்பொழுதெல்லாம் நீ மிருகத்துக்குரியவனாய் Then மாறி you are belong to விடுகிறாய். beast. கர்த்தருடைய ஆவி உனக்குள் வரும் பொழுது When the spirit of God comes, நீ ஆவியானவர்களோடு கூட சந்தோஷமாய் இருக்க you முடியும். are having fellowship with the Holy கைகளை Spirit. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் Say hallelujah. பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது. The Bible says, மத்தேயு 26:41 வாசித்து பாருங்கள். Matthew 26 verse மார்க்குவின் 41. புத்தகம் 14:38 வாசித்து Mark பாருங்கள். 14 verses 38. ஆவி உற்சாகம் உள்ளது என்று அவர் சொல்லி இருக்கிறார். The spirit is always willing. நான் உங்களோடு சொல்லும் இந்த ஆவியானவரை பற்றி தான் இன்று பேசும்படி விரும்புகிறேன். Today I delight to share about this Holy Spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார். God is spirit. அவரை தொழுது கொள்ளுகிறவன் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள He who கடவன். worship the Lord should worship with spirit and faithful. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் Hallelujah. பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு. Let's clap. உயிர்த்தெழுந்த நாள், Resurrected day. அவருடைய ஆவி உயிரோடு எழுந்து விட்டது. His spirit rose up. அந்த ஆவியானவர் தான் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். That same spirit moving among us. வேதம் சொல்லுகிறது, The Bible says, அவர் உயிர்த்தெழுந்த போது என்ன நடந்தது, What happened when the Lord rose up? அவருடைய வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் என்ன. What are the things revealed? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். Gospel according to John chapter 6. யாவர் அந்த வசனத்தை திருப்பிக் Let us turn கொள்ளலாம். your pages. யோவான் 6ஆம் அதிகாரம் 6th chapter. 62 63 வசனங்களை வாசிக்க நாம் 62 கேட்கலாம். and 63. மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு முன் இருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லியா. என்ன செய்கிறாராம்? திருப்பி போறா. ஏறி போகிறாராம். Amen. எப்படி போறாராம்? Ascending. வேதம் சொல்லுகிறது, Bible says, உயரே ஏறி போகும் மனிதனுடைய ஆவி கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Spirit of man ascending, I mean to onward. ஹalleluya. Hallelujah. மனுஷகுமாரன் முன் இருந்த இடத்திற்கு ஏறி போகிறபடினால் நீங்கள் காண்பீர்களானால். இயேசு ஏறி போனதை பார்த்தார்களா பார்க்கவில்லையா? They saw or not? சத்தமா சொல்லணும். பார்த்தார்கள். அப்ப நீ பாப்பியா பார்க்க மாட்டியா? ஆவியானவர் உன்னிடத்தில் பூர்ணமா இருக்குமானால் அவர் ஏறி போகிறதை உன்னால் காண If you முடியும். have the spirit of God, you can experience. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Praise Lord. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in வேதம் Christ. சொல்லுகிறது, The Bible says, மனுஷகுமாரன் தாம் இருந்த இடத்திற்கு ஏறி போகிறார், ஏறி அதை காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும். கையை தட்டியா. வேதம் சொல்லுகிறது, the Bible says, அது எப்படி இருக்கும்? how it is. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லியா. Praise the Lord. பலத்த கைகளை தட்டி. என்ன விசுவாச கை தட்டு. பக்கத்துல கை கொடுத்து, ஆவி உயிர்ப்பிக்குமா. It is the spirit who gives life. வேதம் சொல்லுகிறது, The Bible says, வாசி இந்த வசனத்தை. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. கையை தட்டு. Praise God. இங்க பாருங்க, உங்க கையை பிடிச்சு உங்க மாதிரி சொல்லி தருங்க, ஏன் மாம்சமே You flesh நீ ஒண்ணுத்துக்கு உதவ மாட்டே. profits nothing. நீயும் ஆவியானவர்கிட்ட சேர்ந்துக்கோ. Join with the Holy Spirit. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise God. காட்டொலி மரம் வெட்டப்பட்டு ஒலிவ மரத்தோடு சேர்ந்தால் ஒலிவ மரத்தின் சாரம் அந்த காட்டொலி மரத்துக்குள்ள ஏற If ஆரம்பிக்கும். the wild olive join into the true vine, it will receive the essence of the true olive. நாம் ஒலிவ மரம் என்று பெயரை வைத்திருக்கிறோம். We may say we are olive, ஆனால் ஜீவியம் காட்டொலி மரம். but life is wild. ஒலிவ மரத்துக்குரிய அனுபவம் இல்லை. No experience like olive. நானும் ஜெபம் பண்ணுகிறேன். We also pray. நானும் ஸ்தோத்திரம் We also பண்றேன். praising. நானும் பாட்டு We பாடுறேன். also singing. நானும் உபவாசம் We பண்றேன். also taking fast. நானும் ஜெபம் பண்றேன். We also pray. Everything okay. எல்லாம் சரிதான். But name is ஆனால் பெயர். காட்டொலி மரமா ஒலிவ மரம். Are you wild olive or a true olive? வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. Amen. நான் சொல்லுகிறேன், இந்த இயேசுவானவர் எப்படிப்பட்டவராம்? ஜீவனுள்ள வசனமாகி ஆவியாகவும் இருக்கிறார். கைகளை தட்டி. I have spoken to you or spirit and or life. அந்த பர்టిక్యులர் வரியை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு அல்லேலூயா வசனங்கள் சொல்லுங்களேன். ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah to the Lord. ஹalleluya. Praise the Lord. ஆவி இல்லாமல் போனால் உயிர்த்தெழுதலே கிடையாது. Without spirit no resurrection.
தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்குமானால் இந்த தேவன் உன்னை உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ளவராய் If இருக்கிறார். you have the Spirit of God, you can experience the resurrection power. மாம்சம் ஒன்றுத்துக்கும் உதவாதான். Flesh will not உயர use anything. ஏறும் மனுஷனுடைய ஆவி என்று சொல்லி இருக்கிறார். Spirit of man ascending முதல் onward. மனிதனாகிய இயேசு உலகில் பிறந்த பொழுது இந்த உலகத்தில் அவர் அவதரித்த போது பரிசுத்தாவியால் பிறந்தார். When Jesus was born on this world, Mary conceived him by Holy Spirit. அப்பொழுது தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு அவரை தள்ளிவிட மனதாய் இருந்தார். Then Joseph, the son of David, desired to depart himself மத்தேயு from 1:20 சொல்லுகிறது. Matthew chapter 1 அப்போ verse தேவதூதன் 20. ஒருவன் தோன்றி அவளை பார்த்து சொன்னான். An angel of God says, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, Joseph, the son of நீ அவளை David, தள்ளிவிடாதே, should not அவளை reject. சேர்த்துக்கொள், ஐயப்படாதே என்று do சொன்னான். not be afraid to take அவரிடத்தில் Mary, உருவாய் இருக்கிறது, அவருடைய வயிற்றில் இருக்கிறது பரிசுத்தாவி என்று சொன்னார். for that which has been conceived in her is of the Holy Spirit. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ஆவியின் வரங்கள் 9 இருக்கிறது. 9 spirits gifts அந்த are. வரங்களோடு கூட அதை சேர்த்துக் கொள்ள முடியாது. We cannot join with her. இந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவரா? How this spirit- 7 பொன் கொத்து விளக்கின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர், Moving, roaming among 7 golden lamps, 7 கண்களை உடையவர், having 7 eyes, பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறவர். moving on this ஓ earth. மனுஷனே, Oh, man. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. உயிர ஏறும் மனுஷனுடைய The ஆவி, spirit of man ascending, தாழ இறங்கும் Onward. மிருகத்தினுடைய ஆவி. spirit of beast, நீ பெற வேண்டிய ஒரு ஆவி இருக்கிறது. that is the spirit. இயேசுவை உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்ட உயர ஏறின ஆவி. Resurrected spirit of Christ Jesus. அப்போஸ்தலர் நடவடிக்கை என்ன சொல்லுகிறது? What does Acts say? ஏ கலிலேய மனுஷர்களே, Oh, men of Galilee, ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்க்கிறீர்கள்? why should this உங்களிடத்திலிருந்து இப்போது ஏறி போனாரே உயரே, அவர் திரும்ப வருவார். The same Jesus one who ascended before you will come again. அந்த ஆவியானவருடைய எத்தனை பேருக்கு தேவை? How many need that spirit? அந்த ஆவியை நீ பெற்றுக்கொண்டு தான் போக You வேண்டும். should attain that என் spirit. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வசனம் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். the word what I share unto you, it is life and power. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at this verse. அந்த மாம்சத்தை பற்றி பவுல் எழுதும்போது மிக அழகாக When சொன்னார். Paul said beautifully, he said about this, வேதாகமத்திலே அவனைப் போல் படித்தவன் எவனும் இல்லை. there is no one a scholar like him. நியாய பிரமாண புஸ்தகத்தின்படி குறை காணப்படாத பரிசுத்தவான். According to the degrees of the Lord, he was upright. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 Corinthians chapter 2, 11, 12, 13, 14, 15 வசனங்களை வாசிக்க நாம் கேட்போமா? 11 onwards. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷனுடைய ஆவியன்றி மனுஷரில் மனுஷருக்குரியவளை எவன்? அறிவான். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. மனுஷனுடைய ஆவி மனுஷனுக்குரியவளை அறியும், அதுதான் உண்மை. Spirit of man will know about the spirit. ஒரு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு பொண்ணுடைய மனசு இன்னொரு பொண்ணு தான் பிரதர் தெரியும். ஆண்டவர் சொன்னார், மனுஷனுடைய ஆவி அன்றி மனுஷனுக்குள்ள எவன் அறிவான்? வாசிக்கலாம். அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி தேவனுடைய ஆவி அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். கைகளை தட்டி, தேவனுடைய ஆவி உன்னிடத்தில் பூர்ணமாய் இருக்குமானால் தேவனுடைய முழு காரியத்தை உன்னால் அறிந்து கொள்ள முடியும். If you attain the complete form of Holy Spirit, you can understand who is God. வாசிக்கலாம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அப்படினா உலகத்துல ஒரு ஆவி இருக்குது. That is the spirit of the world is there. என்ன ஆவி இருக்குது? What is that? முறுமுறுப்பாவி, பெருமை நாவி, பொய்யின் ஆவி, களவு நாவி, திருட்டு நாவி, வஞ்சிக்கிற ஆவி, இவைகளெல்லாம் பூமியில் உலாவிக் கொண்டிருக்கிறது. Spirit of deceiving, spirit of happy mind, spirit of proud, spirit of cheating. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், That's the Lord said. பவுல் மூலமாக நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் We never attain the spirit of the world. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். ஹalleluya. அந்த ஆவி தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். We can receive the spirit from அந்த ஆவிதான் உன்னை உயர எடுத்துக்கொள்ளும். The spirit will lift up you. உன்னை தேவ சமூகத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும். கைகளை தட்டி. It will bring up into the presence of God. இப்ப சொல்ல, உனக்கு எந்த ஆவி வேணும்? So what spirit you need? ஜெபம் பண்ணுவாங்க. Somebody pray. ஆண்டவரே, Lord, எலியாவின் ஆவி வேணும். the spirit of Elijah. எலிசாவின் ஆவி வேணும். The spirit of Elisha. அப்படினா மறுபடியும் 4000 வருஷத்துக்கு நீ பேக்ல போகணும். Then you go back to the old days. வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற பிரகாரமாக பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே கரங்களை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்னாலே ஒரு பிரசங்கியார் பரிசுத்த ஆவி சொல்லுகிறதை கேட்டு பேசணும். Preachers should hear the word of the Holy Spirit then present. அவர் செய்த அற்புதங்களை அடையாளங்கள் எழுத வேண்டுமானால் உலகமே இடம் கொள்ளாத. If writing the miracles of God, the world cannot hold it. கைகளை தட்டி தேவனுக்கு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். வாசிக்கலாம். ஆவிக்குரியவர்
ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். கையை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. இந்த ஜென்ம சுபாவத்தை பாத்தீங்கன்னா Look at the natural man. கடைசிவரை மாறவே மாறாது. It will not change anything. ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. Maybe saved. வேதம் சொல்லுகிறது. The Bible says. என் அருமையானவர்களே, Beloved. ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் Natural man அதை ஏற்றுக்கொள்ளான். does not accept. அவைகள் அவனுக்கு பைத்தியமாக கையை தோன்றும். தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கரங்களை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி. என் அருமையானவர்களே, மெய்யாக உயர ஏறும் தேவனுடைய ஆவி பெற்றவன், கர்த்தருடைய மகிமையை பெற்றவனை எந்த மனுஷனும் அறிந்துவிட முடியாது. Truly somebody attained the spirit of God, no one can understand them. ஏறது முடியாது. அது உயர ஏறும் தேவனுடைய ஆவி. It will going onward. வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து முடிப்போமா? 2 கொரிந்தியர் 3:6. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்துக்கொள்ளுகிறது. எழுத்து உன்னை கொல்லும். Letters will kill. நியாயப்பிரமாண சட்டம் உன்னை கொல்லும். Degrees of the law will உன்னை kill. பழிவாங்கும். Revenge. ஆவிக்குரியவன் மட்டுமே தேவனுடைய நாமத்தில் உயிர் தெழுந்திருப்பான். Spiritual attain resurrection in Christ. எழுத்து என்ன செய்கிறது மகனே? கொன்றுவிடும். ஆவியோ உயிர்ப்பிக்கும். Spirit gives life. அதுதான் உயர ஏறும் தேவனுடைய ஆவி. That is the spirit of God, one go ascending upward. அந்த ஆவியை தான் தேவன் மனுஷனுக்கு கொடுத்தார். The Lord gave to his people. நீ உயர வருவதற்கான ஒரு அபிஷேகம் அது. That is a great anointing. அவர் வரும்போது நீ எழுந்திருக்கிற அபிஷேகம் அது. When he comes, you will rise up from the சமூகத்தில் வந்து நிற்கும்போது நிற்கிற அபிஷேகம் அது. When you stand in his presence, it will show. அருமையான மகனே மகளே, வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the word of God. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. Very clearly the word of God. போகட்டும், நாம் பிரசங்கத்துக்கு செல்லலாம். Let me go to the word. பரிசுத்த ஆவியின் இடத்தில் சொல்லும் வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். I'm saying what the Holy Spirit says. ஆதியாகமத்தின் புத்தகம் 45ஆம் அதிகாரம். Genesis 45. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 45ஆம் அதிகாரம் 45 26 27 28 வசனங்களை வாசிக்கலாமா? 26 onwards. யோசேப்பு உயிரோடு இருக்கிறார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து கேட்டான். Joseph said to his children. அப்போது அவர்கள் சொன்னார்கள். They said, எங்களுக்கு ஒரு தமையன் உண்டு. We have a brother. கடைசியா ஒரு தம்பி பிறந்தான். We have a lost elder brother. அவனுக்கு முன்பு பிறந்தவன் செத்து போய் விட்டான் யோசேப்பு கிட்ட சொன்னார்கள். They said to Joseph that Joseph was died. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அப்போது யோசேப்பு அவளை பார்த்து கேட்டான். Joseph said, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான். அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு? To whom? யாருக்கு? நம்முடைய பிதாவுக்கு. Our father. யாருக்குங்க? நம்முடைய பிதாவுக்கு. Our father. நம்முடைய பிதாவுக்கு. Our father. அறிவித்தார்கள் யாக்கோபுக்கு. They declared. வாசிக்கலாம். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. ஒரு நிமிஷம். ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி. It's like a heart attack. நின்னுட்டான். It was shocked. இவ்வளவு நாளா அழுதுகிட்டு இருந்தான். Still he was crying. என் பிள்ளை செத்து போச்சு. Oh, my son was died. சூரியனும் சந்திரனும் வணங்குகிற நட்சத்திரங்கள் வணங்குகிற அந்த மகிமைக்குரிய மகன் இறந்து போய் belong to the glory one, the sun and moon may bow down. யோசேப்பு சாகலே. Just was not died. சூரியனும் சந்திரன் நட்சத்திரங்கள் வணங்குகிற ஒரே ஒரு தேவன் இயேசு மாத்திரம்தான். Only one God, even the suns and moon bow down, is Jesus Christ. அவரை பார்த்து சூரியன் வணக்கமாய் விழுந்தது என்று எழுதி இருக்கிறது. Even sun bow down before him. வெளிப்படுத்தல் என்ன சொல்லுகிறது? சூரியன் அவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்ததா? Even sun bow down before him. அப்படி என்றால் அங்கே யோசேப்பு இயேசுவுக்கு நிழலாய் இருந்தார். So Joseph is a shadow of Jesus Christ. கைகளை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah to God. Hallelujah. Praise the Lord. ஒரு செகண்ட் ஒரு நொடி பொழுதிலே யாக்கோபுடைய மூச்சு நின்று விட்டதா? He was மூச்சு அடைத்து. He was stunned.
அவன் அவர்களை நம்பவில்லை. அவன் அவர்களை நம்பவே இல்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும், யோசேப்பு தங்களோடு சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன பொழுது தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட பொழுது அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் தகப்பனுடைய ஆவி உயிர்த்ததான். The spirit of their father Jacob revived. வண்டியை பார்த்தான். He saw the wagons. என் பிள்ளை இவ்வளவு அனுப்பி இருக்கிறான். Oh, my son sent this wagon. என் பிள்ளை அனுப்பி இருக்கிறான். My son sent this wagons. அவன் தகப்பனுடைய நிலையை அவன் பார்த்தார். He know the state. அவனுடைய ஆவி, the spirit of his father Jacob revived. அதுதான்யா உயர ஏறும் தேவனுடைய ஆவி. That is the spirit of God ascending onward. இயேசு தாம் முன்னிருந்தபடி ஏறி போனார். Jesus Christ ascended. ஓ தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். எதற்காக? உன்னை ஒரு நாள் உயிரோடு எடுத்துக்கொள்ள. Those who hear in this word, the Lord says one who came 2000 years ago and resurrected. What purpose? To lift up your spirit unto God. அவருடைய தகப்பனுடைய ஆவி ஒரு செகண்ட் அப்படி உயிர்த்தது. Spirit of their father Jacob revived. வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் என் குமாரனாகிய யோசேப்பு, என்னுடைய குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. பிதா சொல்லுவார், என் குமாரனாகிய இயேசு இன்னும் உயிரோடு கூட தான் இருக்கிறான். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. 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 என் உடல் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம். இதில் என்னாலும் வாசம் செய்யும், இதில் என்னாலும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை ஆட்கொள்ளும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. உலக பெருமை எல்லாம், உலக பெருமை எல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன், நான் உதறி தள்ளிவிட்டேன். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். Say hallelujah. Hallelujah. பக்கத்தில் கைகளை சொல்லுங்கள். Shake your hand and say, நம்முடைய ஆண்டவர் இன்றும் உயிரோடு our God is living today. Hallelujah. Hallelujah. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. வேதம் சொல்லுகிறது, The Bible says, நான் சொல்லவில்லை. I am not. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God, என் குமாரன் my son மரித்தான். was died. என் பிள்ளை யோசேப்பு செத்து போனான்னு I எண்ணிருந்தேன். thought that my son Joseph was died. உயிரோடு இருக்கிறார். But it still is கைகளை alive. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Amen. Hallelujah. Praise the Lord. அந்த 28வது வசனங்களை வாசித்து முடிப்போமா? அப்பொழுது இஸ்ரவேல் என் குமாரனாகிய யோசேப்பு, என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே. பக்கத்துல சொன்னாங்க, அப்பா இன்னும் என்ன செய்றாருங்க? உயிரோடு இருக்கிறார்.
நம்ம அப்பா என்ன உயிரோடு இருக்கிறார். இன்னும் எப்படி இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறார். He is still alive. அதனால தான் தூதன் சொன்னான், So the angel said, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? Amen. கைகளை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. Praise the Lord. இன்னும் உயிரோடு இருக்கிறான். இது போதும். இது போதும். கை தட்டுங்களையா. It is enough. இதுக்கு மேல வேணுமாப்பா? Do you want more than that? இன்றைக்கு உன்னை பார்த்த ஆண்டவர் Today the சொல்லுகிறார். Lord says. என்ன சொல்லுகிறார்? What does he say? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரன் இருந்தார்கள். A man there have 2 children. ஒரு குமாரன் மாம்சத்துக்குரியவன், One belonged to flesh, இன்னொரு குமாரன் ஆவிக்குரிய another குமாரன். belonged to spirit. ஆவிக்குரிய குமாரனாய் இருந்தவன் மாம்சத்துக்குரிய குமாரனாய் மாறி வெளியே போயிட்டான். Spiritual son get out from spirit and get into the world. ஆனால் மாம்சத்துக்குரிய குமாரன் ஆவிக்குரிய குமாரனாய் அப்பன் கூடயே இருந்தான். But the fleshy son remained with his father. லூக்காவின் புஸ்தகம் Luke 15ஆம் அதிகாரம் 15th chapter 24 வாசிக்க நாம் கேட்கலாம். 24. என் குமாரனாகிய இவன் என் மரித்தான். குமாரனாகிய இவன் மரித்தான். மரித்தான். திரும்பவும் உயிர்த்தான். கைகளை தட்டி வரலையே சொல்ல Say பாருங்க. hallelujah. ஹalleluya. Praise God. கெட்ட குமாரனை குறித்து நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். We heard about this prodigal son. ஒருவன் தன்னுடைய தகப்பனுடைய சொத்துக்களை ஆஸ்திகளை வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு ஊதாரித்தனமாய் செலவழித்து மாம்சத்தின்படி வாழ்ந்தான். ஏன் மாம்சத்தின்படி வாழ்ந்தான்? அவன் வாழ்ந்த இடம் பண்ணிக்கிட்ட. கை தட்டி வரலையா He சொல்லுங்க. received the wealth and materials from his father and get into the world and lived with the swines. எங்க மகனே வாழ்ந்தவன்? Where does he எங்க வாழ்ந்தான்? பன்றிகள் கிட்ட. பன்னிகளோடு பன்னியோடு தின்ற தவிட்டோடு வாழ்ந்தான். joined together with the swines? ஆனால் அவனுடைய முடிவு மரித்து போய் விட்டது. His end, he was died. ஆனால் நடந்தது என்ன? What would happen? அங்கே அவனுடைய தகப்பன் அவனுக்காய் காத்திருந்தான். Father waiting for him. அவன் சொன்னான், He said, நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். I rise up and அங்கே go to my பூர்த்தியான father. ஆகாரம் உண்டு. There is sufficient food. நான் என் தகப்பனை பார்த்து I look to நான் my பாவம் செய்தேன். I commit sin. உன்னுடைய வேலைக்காரன் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்லுவேன் என்றார். I have sinned against you. Accept me as a ஆனால் servant. தகப்பன் தூரத்தில் மகன் வருகிறதை And கண்டான். father saw him from அவன் far place. சொன்னான், He said, எல்லாரும் ஓடி வாங்க, run quickly. எல்லாரும் ஓடி வாங்க, Run quickly. எல்லாரும் ஓடி வாங்க, Everyone come. ஏபி சபை பிள்ளைகளா ஓடி வாங்க. All church அங்க come. பாருங்க, என் குமாரன் மரித்தான், இப்போ உயிர்த்தெழுந்து வருகிறான். The son of mine was dead, but he was come to alive him. ஹalleluya. Amen. இதுவரை நீ மரித்து கடந்தாயா? இன்றைக்கு கர்த்தர் உயிர்த்தெழுந்தாலே உன்னை உயிர்த்தெழுந்த பண்ண போகிறார். Maybe you are dead. Today the resurrection Savior will give you life to நீ you. பன்றியோடு படுத்திருந்தாயோ? Join with பன்றியோடு தவுட்டை தின்னாயோ? eating food of மனுஷனுக்கு swine. முன்பு ஓடினாயோ? Ran after இன்று men. கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புகிறார். மனம் திரும்பு. Today the Lord command you, repent மனம் yourself. திரும்பு. Repent yourself. இயேசு உன்னை அழைக்கிறார். Jesus is calling you. வேதம் சொல்லுகிறது, The Bible says, என் குமாரன் இவன் மரித்தான். முடிக்க this போகிறேன். son of mine was dead. திரும்பவும் உயிர்த்தான். திரும்பவும் உயிர்த்தான். காணாமல் போனான். காணாமல் போனான். திரும்பவும் காணப்பட்டான். கைகளை என்றான். தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise God. ஏசாமி திரும்பவும் காணப்படுவாரியா? மத்திய ஆகாயத்துக்கு வருவாரியா? அன்னைக்கு நீ நானும் சர்ரு 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 சர்ருன்னு பரப்போம். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. And the mid-air he will come again and we will see him and we will meet him face to face. வேதம் சொல்லுகிறது. The Bible says. அதில் 32 வசனத்தை வாசிப்போமா? 32. சகோதரனாகிய இவனோ உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. Your இப்ப brother. நம்ம அப்பா நமக்கு அப்பா. இன்னொருத்த வகையில் யார் அவர் நமக்கு? சகோதரன். நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன வேணும்? Elder brother. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Amen. எல்லாருக்கும் மூத்தவர். ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, His elder brother. உன் சகோதரன் இவன் மரித்தான். திரும்பவும் உயிர்த்தான். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Has சொல்லுங்க. begun to திரும்பவும் உயிர்த்தான். காணாமல் போனான். காணாமல் போனான். திரும்பவும் காணப்பட்டான். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவி. The spirit of man ascending தேவன் onward. எந்த மனிதனுக்கு தன்னுடைய ஆவியை கொடுக்கிறாரோ Whom are attaining the spirit from God. அந்த ஆவிக்குள்ளவன் தான் மேல் எடுத்துக் கொள்ளப்படுவான். They will go unto எசேக்கியேல் 37 7 முதல் 10 வசனங்களை வாசித்து பாருங்கள். Ezekiel chapter 37 verses 7. ஏராளமான மக்கள் கொலை உண்டு உலர்ந்து எலும்புகளாய் இருந்தார்கள். Many dry bones on the கர்த்தருடைய field. கை அவன் மேல் அமர்ந்தது. Hand of the Lord rested upon அவன் him. ஆவிக்குள்ளாய் போனான். Stepped into spiritual realm. தேவன் என்ன செய்தார்? What does the Lord do? எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கி நடுவில் வெட்ட வெளியில இந்த மலகா எலும்புகள் கொட்டி கிடந்தது அருகே நிறுத்தி அதை சுற்றி வர பண்ணினார். He showed him among the valley full of dry bones. அப்போது ஆண்டவர் என்னை நோக்கி சொன்னார். And the Lord said to him, மனுபுத்திரன் இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று Son கேட்டார். of man, how can this அதற்கு bone நான் அறியேன் என்று சொன்னேன் He என்று said, I சொன்னார். don't know, Lord. எசேக்கியேல் 37 1 2 வாசித்து பாருங்கள். 37 verses 1 and உலர்ந்த 2. எலும்புகள் உயிரடைய வேண்டுமென்றால் If you dry bone quick, அவர்கள் உலர்ந்து போய்
போய் இருக்கிறது. It was dried up. அப்போது கர்த்தர் சொன்னார், And the Lord said, நீ காற்று திசை நான்கிலிருந்து அவைகளுக்கு நரம்பு தசைகள் எல்லாம் உண்டாக்கடவது என்று சொல்லி என்றார். Prophecy over the bones, say to them, oh dry bones, hear the word of the அதெல்லாம் Lord. உண்டாயிற்று. Everything happened. பார்த்து கொண்டே இருந்தேன். I saw that. எனக்கு சொன்னபடி தீர்க்கதரிசனம் உரைத்தேன். I prophesied. எனக்கு சொன்னபடி நடந்தது. Things happened. அந்த எலும்புகள் அந்த எலும்புகளோடு சேர்ந்து கொண்டது. Then the bone joined together. அவைகள் எல்லாம் இரத்தங்களால் ஓடிற்று. And the blood moved. தசையால் மூடப்பட்டது. Covered with flesh. தோலினால் மூடப்பட்டது. Covered with skin. ஆனாலும் அவையிலே ஆவி இல்லாதிருந்தது. Even though there is no life. ஹalleluya. Praise the Lord. கைகளை தட்டு. Let's clap. அவைகள் என்ன இல்ல? ஆவி இல்ல. Spirit is not there. அவைகள் ஆவி இல்லையா? No spirit, sir. ரெண்டு கல்லர்கள். Two thieves. இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். Crucified with Christ Jesus. ஒரு கல்லன் One person பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். went to paradise. இன்னொரு கல்லன் செத்து போச்சிட்டாங்க. Another was perished. அவன் ஏன் உயிர் தெழுதல தெரியுமா? Why no அது resurrection? மாம்சம் நரகத்து போகிற சரீரம். Belong to hell. இந்த நான் சொல்லுகிற இந்த இயேசுவின் சரீரம் மாத்திரம்தான் But the flesh- உயிரை எடுத்துக்கொள்ளப்படுகிற Flesh சரீரம். of Jesus will go unto ஒரு God. அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. வேதம் சொல்லுகிறது. The Bible says. 10வது வசனத்தை வாசிப்போமா? Verses 10. எனக்கு எனக்கு கற்பிக்கப்பட்டபடி கற்பித்தப்பட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆ. ஆவி ஆ. அவர்களுக்குள் பிரவேசிக்க கரங்களை தட்டி Let us clap. நான் உங்களுக்கு இன்னைக்கு தீர்க்கதரிசனம் சொல்றேன். Let me say a prophecy. உயிர் தெழுந்த கர்த்தரின் ஆவி உங்களுக்குள் The பிரவேசிப்பதாக. spirit of the resurrected Savior will step into your life. ஹalleluya. Hallelujah. இவர் ஒவ்வொருவருக்குள்ளும் உயிர்த்தெழுந்த கர்த்தரின் ஆவி. ஒவ்வொருவருக்குள்ளும் உயிர்த்தெழுந்த கர்த்தரின் ஆவி. ஒவ்வொருவருக்குள்ளும் உயிர்த்தெழுந்த கர்த்தரின் உயிர் ஆவி. தெழுந்த கர்த்தருடைய ஆவி பிரவேசித்தா தான் நீ உயிர் தெழுந்து முடிக்க If முடியும். the resurrected spirit comes, you can rise up. வாசிக்கலாம். அவர்களுக்குள் பிரவேசிக்க ஆவிகளுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கரங்களை தட்டி. Amen. They came to life. அவைகள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Praise God. பலத்த கைகளை தட்டி. இதுக்கு பேர் தான் கை தட்டா. நான் மகா பெரிய சேனையாய் நின்று என் ஆண்டவனுக்கு முன்பு நான் உலர்ந்த எலும்பு இல்லையே உயிரை எடுத்துக்கொள்ளுகிற தேவ ஆவின் என்று சொல்லுகிறவர்கள் அப்படி எழுந்து நிற்பீர்களாக. I am not a dry bone. I am standing like a great army before Christ. வேதம் சொல்லுகிறது. The Bible says. நான் சொல்லவில்லை. I am not. பரிசுத்த வேதாகமம். Holy Bible. ரோமர் 8:11 சொல்லுகிறது. Romans 8 verses 7. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45 சொல்லுகிறது. 1 Corinthians chapter 15 verses ஒரு 45. மனுஷனுடைய உயிர் தெழுதலின் வல்லமையை பற்றி, About the resurrection. உயிரோடு எழுந்திருக்கிற சரீரத்தை பற்றி, About the resurrected flesh. இன்றைக்கு கிறிஸ்துவை உயிர் தெழுந்த ஆவி உனக்குள் வர வேண்டும் என்று விரும்புற மாத்திரம் கையை உயர்த்து. If you need the resurrection spirit of Christ, lift up your எனக்கு hands. அந்த அபிஷேகம் தான் எனக்கு தேவை. I need that anointing. வேற எதுவும் எனக்கு I வேண்டாம். don't want any other thing. வேற எதுவும் வேண்டாம். I don't want any. ரோமர் 8:11 வாசிமா. Romans 8 verses 11. அன்றியும் சத்தமா சொல்லுங்களேன். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார். ஐயா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. இப்ப சொல்லு, உனக்கு எந்த ஆவி வேணும்? What spirit you need? மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உன் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை சிலுவையில வச்சாங்க, தூக்கி கொண்டு போச்சாங்க. சனிக்கிழமை காவல் ஆவில மண்ணில போட்டாங்க. அவர் சாகல, நேர கட்டுட்ட ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார். Friday died. Between these days he preached the spirits. எத்தனை பேர் இந்த அபிஷேகம் வேணும்? How many need this spirit? இந்த அபிஷேகம் தான் வேணும். How many need? I need, Lord. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44-45. 1 Corinthians chapter 15. அந்தபடியே சத்தமா சொல்ல. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஒரு அல்லேலூயா. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை கொடு சொல்லு. ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல. ஜென்ம சரீரமே முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணா போனவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஒரு அல்லேலூயா. அப்படி பைபிளுக்கு வச்சிட்டு
இந்த ஆவி உனக்கு வேணுமா? You need this spirit. இந்த ஆவி இல்லாம இங்க இருந்து போக கூடாது. Without this spirit you don't என்ன go. கவனிங்களே, Listen. இந்த உயிர் தெழுந்த உயிரை எடுத்துக்கொள்ளுகிற தேவனுடைய ஆவி உனக்குள் இருந்தா பிசாசு உன்னை கண்டு நடுங்குவான். If you have this resurrected spirit, demons will frighten before you. ஹalleluya. Amen. விசுவாசிக்கியா? You believe? ரெண்டு கையை உயர்த்தி இந்த ஆவியை பெற்றுக்கிட்டு தான் போகணும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 Peter chapter 3. 17வது வசனத்தையும் 18வது வசனங்களையும் வாசிக்க 17 கேட்கலாம். and 18. தீமை செய்து தீமையை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். நல்ல கவனிங்கள். அவர் பிதாவின் சித்தம் செய்வதற்குத்தான் To do the will of Father. பாடு அனுபவிக்க இறங்கி வந்தார். He came down to suffer. பிதாவின் சித்தம் செய்வதற்கு To fulfill the will of God. அவர் அந்த சித்தத்தை செய்தபடினால தான் Because he did the will of God. நடந்த ஒரு அற்புதம். That is a miracle. வாசிக்கலாம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி ஒரு அல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க. அவர்தான் நசரேயனாகிய இயேசு. அவர்தான் நசரேயனாகிய இயேசு. அவரே நசரேயன். ரெண்டு கையை உயர்த்திக்கோ. கிறிஸ்துவோ நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை செய்யப்பட்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் மாம்சத்தை கொலை செய்தார், அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியானவர் உங்களை உயிரோடு கூட எடுக்கிறதான அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு தருவாராக. எழுந்து நின்று ரெண்டு கையை உயர்த்திக் கொண்டு, ஆண்டவரே, இந்த உயிர் தொடுதலோடு நான் எழுந்து விட்டேன், முழங்காலை விட்டு எழுந்து விட்டேன், இந்த உயிர் தெழுதலோடு போகிறேன். நீ மரித்து உயிர் தெழுந்தது போல நான் உயிரோடு எடுத்துக்கொள்ள, இந்த பாவம் என்னை தொடாதபடி காட்கொள்ள, உம்முடைய கிருபையின் சத்தியம் நீரே உயிர் தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறீரே, எங்களை ஆசீர்வதியும் என்று கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய எஜமானுக்கு ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே யாவரும் சபையார் யாவரும் உமக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள உயிருள்ள வார்த்தை நாங்கள் கேட்டோம் ராஜா. ஆண்டவரே, உயிரை ஏறுவது ஆண்டவரே மனுஷனோட ஆவி ஆண்டவரே, அப்பா கீழே ஆண்டவரே இறங்குறது பூமியில ஆண்டவரே மிருகத்தின் ஆவி ஆண்டவரே, இன்றைக்கு தேவ ஆவியானவர் ஆண்டவரே அப்பா என் வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, அந்த வசனம் ஆண்டவரே ஜீவனும் ஆண்டவரே அப்பா என் தேவனுடைய நாமம் ஆண்டவரே, உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையை கொடுத்து ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறதா இருந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு முந்தின ஆண்டவரே ஆதாமை காட்டிலும் ஆண்டவரே பிந்தின அந்த ஆதாம் ஆண்டவரே கர்த்தருடைய ஆவி எங்களுக்குள்ளே ஆண்டவரே வந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆவியானவர் வந்து ஆண்டவரே எங்களை உயிர்ப்பித்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்ட வார்த்தைகள் நிமித்தம் ஆண்டவரே அப்பா என் தேவனுடைய எங்களுடைய எலும்புகள் ஆண்டவரே உலர்ந்து போய் இருந்தாலும் ஆண்டவரே ஜீவனட்டு இருந்தாலும் ஆண்டவரே இன்றைக்கு உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசன படியே ஆண்டவரே எங்கள் உயிர் ஆண்டவரே அப்பா எங்களுடைய அப்பா எங்கள் ஆவி எங்களுக்குள்ளே பிரவேசித்து ஆண்டவரே நாங்கள் மகா சேனையாக ஆண்டவரே உயிர் பெற்று நிற்க தேவன் உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எப்படிப்பட்ட ஆவி என்பதை ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆண்டவரே அப்பா நீ கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே மாம்சத்தில் கொல்லப்பட்ட ஆண்டவரே ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவராக ஆண்டவரே அந்த உயிர் உள்ள ஆவி ஆண்டவரே எங்களுக்குள்ளே பிரவேசித்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா ஏபி சபையில் இருக்க ஆண்டவரே பிள்ளைகளுக்கு என்று தேவனாக்கத்தை நீர் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த வண்டிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பரலோக ராஜ்யத்திலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு ஆயத்தமாய் வந்த வண்டி ஆண்டவரே யோசேப்பு ஆண்டவரே தன்னுடைய தகப்பனுக்காக அனுப்பும் போது ஆண்டவரே அப்பா அவருடைய உயிர் ஆண்டவரே ஆத்மா ஆண்டவர் இருதயம் அடைப்பட்டு ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே அப்பா என் தேவனுடைய நாமத்தினால் ஆண்டவர் உயிர் ஆண்டவர் அவனுக்குள் வந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களை சபையார் யாவரையும் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே உம்முடைய வண்டியிலே ஏற்றிக்கொள்ள போகத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய ஆவி எங்களுக்குள் பிரவேசித்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய உயிர் ஆண்டவரே எங்களுக்குள் உயிர்ப்பித்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இனி நாங்கள் அல்ல சுவாமி ஆண்டவரே, என் ஆண்டவரே எங்களுக்குள் ஆண்டவரே எப்பொழுதும் இருக்கிறேன்
ஆண்டவரே எங்களை பிதா இடத்திலே சேர்க்கும்படியாக ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே எல்லோரையும் ஆண்டவரே ஒருமித்து ஆண்டவரே உம்மிடையிலே சேர்த்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய உயிரோடு எழுந்த ஆவி ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஆண்டவரே அப்பா உயிரோடு வந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் இது எங்களுக்குள் இருக்கிறது எங்களுடைய ஆவி அல்ல ஆண்டவரே, இது மனுஷனுடைய ஆவி அல்ல ஆண்டவரே. நாங்கள் மரித்தோம், ஆனாலும் இப்பொழுது கர்த்தருடைய ஆவி எங்களுக்குள்ளே ஆண்டவரே உயிர்ப்பித்து இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம், பொறுப்படுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். Book of Revelation chapter 1 வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் அதில் 18வது வசனங்களை 18th சேர்ந்து ஒருமனப்பட்டு வாசித்து அதை மொத்தம் செய்து சந்தோஷத்தோடு செல்லுவோம். மரித்தேன், மரித்தேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மரித்தேன், ஆனாலும் இதோ இதோ சதா காலங்களிலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிறேன். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்பா உயிரோடு இருக்காரா செத்து போயிருக்காரா? உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்காரா செத்து போயிருக்காரா? உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்காரா என்ன சொல்லணும்? ஆமென், என்ன சொல்லுங்க? ஆமென், ஆமென். கை கொடுத்து சொல்லுங்க. ஆமென். ஆமென், அவருடைய ஆவி நமக்குள் இருக்கிறது. ஆமென். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய, நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அப்படியே கைகளை இதான் திறவுகோல். This is a key. நம்ம அப்பாவை போல யாரும் இல்லை. And there is no one like our Father. Lift நான் up. உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். You are going to pray. எங்கள் அன்பு நிறைந்த பரலோக Our பிதாவே, loving heavenly நீ Father, சொன்னபடி எல்லாம் செய்திருக்கிறேன். we did it according to your உயர guidance. ஏறும் மனுஷனுடைய ஆவி, The spirit of man முதல் going மனிதனாக எங்களுக்காக இறங்கி வந்த ஆதாமாகி நீதாமே வானத்தின் ஆதாமாய் இருந்தீர். later Adam, you are from heaven, முந்தின ஆதாமான் ஜீவாத்துமானான், பிந்தின ஆதாமாகி நீர் ஜீவனுள்ள தேவனாய் but இருக்கிறீர். you are a living God. நீர் மரித்து உயிர்த்தெழுந்த You resurrected. அதே ஆவியை The same spirit. எங்களுக்கு தந்திருக்கிறீர். Pour out us. இனி எங்களுக்கு மரணம் இல்லை, No death for us. வியாதி இல்லை, No sickness. நோய் இல்லை, No disease. சஞ்சலம் இல்லை, No sorrows. எல்லா அதிகார திறவுகோலும் All the powers உம்முடைய கரத்தில் இருக்கிறது. in his new hand. நீர் உயிரோடு கூட இருக்கிறீர். You are living God. ஆமென். Amen. இயேசுவின் நாமத்தில் Name of Jesus. என் மக்களை Bless my ஆசீர்வதிக்கிறேன். people. இயேசுவின் மூலம் Save Jesus' name we pray. ஆமென். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.